ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. நம்ம மகாபரிவா கார்த்தால ராமராமான்னு சொல்லு, சாயந்தரம் சிவசிவான்னு சொல்லு, தினம் ஒரு 10 நாமாவை சொல்லு அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியலன்னா கூட இன்றைக்கி டிவி ஆன் பண்ணால் பல சேனலில் கார்த்தால பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், சுப்ரபாதம், லலிதா சஹஸ்ரநாமம், கந்தவெட்டி கவச்சம் அப்படின்னு நிறையா போட்டுருக்கா. நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ அந்த கிரகத்தில் அந்த சவுண்டெல்லாம் கேட்டாலே சர்வபாவமும் நிவர்த்தியாகுது. அது மட்டும் இல்லை, சில பேரை கேட்டேன்னா நான் எவ்வளவோ சுவாமிக்கு பண்ணுறேன், எவ்வளவோ செஞ்சுட்டுருக்கேன், ஆனால் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டமே பகவான் கொடுத்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அது நம்ம தான் காரணம். கார்த்தால பிராதஸ்நானம்னு பேர். கார்த்தால இன்னெல்லாம் 5 மணிக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிடுவா, காவேரிக்கு போவா. இப்போ இன்றைக்கி நம்ம காவேரி கரையிலே குடியிருந்துருக்கோம், ஆனால் காவேரிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறதில்ல. ஆற்றுல பாத்ரூமில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கோம், வெந்நீரில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கோம். வாழ்க்கெல்லாம் க்ஷேத்திர பாப்பின்னு பேர்பட்ட க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணுறா. எத்தனை பேர் வாசம் பண்ணுறா? நம்மளால் வாசம் பண்ண முடியல, ஆனால் வாசம் பண்ண மெட்ராஸில் இருக்கவா எத்தனை பேர் ஓடி வரா துலா மாதத்தில் காவேரியில் ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணணுமான்னு. ஆனால் காவேரி கரையிலெல்லாம் நம்மளாம் குடியிருந்துருக்கோம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போயின்னு இருக்கோம். நம்மளால் முடிகிற வரைக்கும், உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும், காலில் இருக்கிற வரைக்கும் ஸ்நானம் பண்ணிடணும். அதனால தான் தவக்கலை மாதிரி போய் காலை வைக்கப்படாது தீர்த்தத்தில். முதல்ல உட்காந்துட்டு புரோஷனம் பண்ணிட்டு ஒரு ஆச்சமனாதிகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காலை நினைக்கணும். இதெல்லாம் ஒரு முறையான ஒரு வழி. அது மட்டும் இல்லை, ஸ்நானம் பண்ணும்போது கார்த்தால ஒரு ஓம்னு எழுதணும். அதில் ஓம்னு எழுதின்னு பார்த்தேன்னா சாதாரணமாக நீங்கள் பாத்ரூமில் குளித்தாலும் சரி, இந்த ஓம்னு எழுதி அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணும்போதே சொல்லணும், கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொன்னோன்னா இத்தனை நதியும் சாநித்தியம் ஆடுறா. இத்தனை நதியும் சாநித்தியமாகி ஸ்நானம் பண்ணிடுறோம். ஸ்நானம் பண்ணி குளிக்கிறோம். குளித்ததுக்கப்புறம் வேட்டி கட்டிக்கிறோம். வேட்டி கட்டினதுக்கப்புறம் யாராவது கால் அலம்புறமோ? அலம்புறதில்லை. திருப்பி மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனை பண்ணுறோம். திருப்பி யாராவது கால் அலம்புறமோ? அலம்புறதில்லை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம். இதெல்லாம் பண்ணாலே நம்முடைய தரித்திரங்கள்லாம் சீக்கிரம் நீங்கி போயிடும். கால் அலம்புறது, வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பழக்கத்தில் ரெகுலராக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம குளித்த உடனே முதுகை தோட்டிக்கணும். துண்டால் எடுத்து முதுகை தோட்டிக்கணும். முதுகில் தான் பழைய பெரியவாள்லாம் சொல்லுவாள் மூதேவி இருக்கான்னு சொல்லுவாள். ஆனால் மூதேவி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சயின்டிஃபிக்காக பார்த்தேன்னா முதுகு துடைக்காமல் விட்டால் சளி பிடிச்சிக்கும். அது ஒன்றும். அதனால் முதுகை துடைச்சிட்டு மூஞ்சியை துடைச்சிக்கணும். மூஞ்சியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. இந்த மகாலட்சுமி மட்டும் இருந்தால் போருமா? மகாலட்சுமி இருக்குது நம்ம வாழ்த்தில், கோடிக்கணக்கான ரூபா இருக்குது, எங்கடா இருக்கான்? அப்போலோவில் படுத்துன்னு இருக்கான், என்ன பிரயோஜனம்? அவனுக்கு சொரணை 7 படுத்துன்னு இருக்கான். இல்லை, புத்தியும் வேலை செய்யணும். அதுக்காகத்தான் மூஞ்சியை தோட்டின்ற உடனே மகாலட்சுமி கடாட்சம் வருவா. அடுத்தது தலையை தோட்டிக்கணும். தலையை தோட்டின்டா புக்தி சக்தியெல்லாம் நல்லா வேலை செய்யும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் மட்டும் போகாது, அதை சத்பாத்திரமான இடத்துல கொடுக்கணும். நல்ல கோயில் குளங்களுக்கு கொடுக்கணும். நல்ல பாத்திரம் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வேட்டி கட்டிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி படுத்து மலமூத்திராதிகளாக விசர்ஜனம் போது ஒவ்வொருத்தரையும் காலலம்புறதுன்னு ஒரு பழக்கம் பண்ணிட்டேன்னா அந்த மனசஞ்சலங்கள்லாம் போயிடும். முதல்ல மனசஞ்சலங்கள்லாம் போய் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரல. அதை கொண்டு வந்துட்டோன்னு வச்சுங்கோ, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாங்கிறதாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாயேன மார்கேண மகீஷாः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. राम राम, राधे कृष्ण.